இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை. அயாம் கம்புங் முதலீட்டு மோசடியில் 3.2 மில்லியன் ரிங்கிட்டிற்கும் அதிகமான தொகையை ஏமாற்றிய 11 பேர் அடங்கிய ஒரு கும்பலை போலீஸ் கைது செய்தது. இவர்களுள் 8 பேர் ஆண்கள், 3 பெண்கள். 38 முதல் 56 வயதிற்குட்பட்ட இவர்கள் ஜூன் 26ஆம் தேதி பேராக், ஸ்லாங்கூர், கோலாலம்பூர், மலாக்கா, திரங்கானு, லாபுவான் ஆகிய பகுதிகளில் நடத்தப்பட்ட சோதனையில் சிக்கினர் என்று புகிட் அம்மான் வர்த்தக குற்றப்புலன் விசாரணை இலாகா இயக்குனர் கமிஷனர் டத்தோஸ்ரீ ரம்லி முகமது யூசுப் கூறினார். கைது செய்யப்பட்டவர்களுள் அதன் தோற்றுனர், இயக்குனர், செயலாளர், குமாஸ்தா, ஏஜெண்டுகள் அடங்குவர் என்று இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் தெரிவித்தார். கிட்டத்தட்ட 3.29 மில்லியன் ரிங்கிட்டை முதலீடு செய்து ஏமாந்தவர்கள் செய்த 85 போலீஸ் புகார்களின் அடிப்படையில் போலீஸ் களமிறங்கியது. 6.5 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான யூனிட்டி ட்ரஸ்ட் நிதி 34 வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டிருக்கின்றன. அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அடிக்கடி சுகாதார பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று சுகாதார துணை அமைச்சர் டத்தோ லுகான் இஸ்மான் அவாங் சவுனி வலியுறுத்தினார். பரிசோதனை செய்து கொள்வதன் மூலம் தங்களுக்கு என்ன நோய் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அதற்குரிய சிகிச்சைகளை பெறலாம் என்று அவர் குறிப்பிட்டார். இதற்கு முன்னதாக நாடாளுமன்ற மக்களவை சபாநாயகர் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் உடல் பரிசோதனை செய்து கொள்வதை கட்டாயமாக்கினார். ஜூலை 10ஆம் தேதி புதன்கிழமை மக்களவையின் கேள்வி பதில் நேரத்தின் போது போக்குவரத்து அமைச்சர் அந்தோனிலோக் மூச்சு திணறலுக்கு ஆளாகி பேச முடியாமல் தடுமாறினார். இச்சம்பவத்தை மேற்கோள் காட்டி உடல் பரிசோதனையின் அவசியத்தை லுகான் இஸ்மான் சுட்டிக்காட்டினார். தற்போது வெளிநாடுகளில் பணிபுரியும் 11,068 மலேசிய நிபுணர்கள் நாடு திரும்புவதற்கு மனு செய்துள்ளனர் என்று மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் கூறினார். டெலன்காப் நிபுணர்கள் நாடு திரும்பும் திட்டத்தின் கீழ் 2011ஆம் ஆண்டிலிருந்து இவ்வாண்டு மே 31ஆம் தேதி வரை 6,969 விண்ணப்பங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த உயர்திறன் மிக்க உள்ளூர் நிபுணர்களை மலேசியாவுக்கு திரும்ப கொண்டு வருவதற்கு பல்வேறு வரி விலக்குகள் உட்பட பல சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன என்றும் அவர் சொன்னார். அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி 2021ஆம் ஆண்டு தன்னுடைய மகளை ஒரு நிறுவனத்தில் நிதி அதிகாரியாக நியமனம் செய்த குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்ட மலாக்கா மாநில அரசாங்க சார்பு நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரிக்கு அயர்குரோ செஷன்ஸ் நீதிமன்றத்தில் 15,000 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டது. மலாக்கா ஹலால் ஹப் சென்ட்ரியான் பெர்ஹாட் நிறுவனத்தில் தம்முடைய மகளை நிதி அதிகாரியாக நியமனம் செய்து மாதம் 13,750 ரிங்கிட் சம்பளம் பெறுவதற்கும் ஏற்பாடு செய்தார் என்று 58 வயது அமீர் அலி மீது குற்றம் சாட்டப்பட்டது. புக்கிட் காயு ஹித்தாமில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு நடவடிக்கையில் 16,881 லிட்டர் மானிய உதவி பெற்ற டீசலை ஏற்றி வந்த ஒரு ட்ரெய்லரை தடுத்து நிறுத்தி 2 பொது நடவடிக்கை படையைச் சேர்ந்த அதிகாரிகள் கைது செய்தனர். அந்த ட்ரெய்லர் லோரி தாய்லாந்து பதிவு எண்ணை கொண்டிருந்தது. வியாழக்கிழமை காலை 9 மணி அளவில் பொது நடவடிக்கை படை அதிகாரிகள் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போது இந்த விவகாரம் அம்பலத்திற்கு வந்தது. புக்கிட் காயு ஹித்தாம் தொழிற்பேட்டை பகுதியில் உள்ள ஒரு கிடங்கில் இந்த டீசல் கடத்தல் முறியடிக்கப்பட்டது என்று உள்நாட்டு வாணிபம் வாழ்க்கை செலவின அமைச்சின் கடா மாநில கிளை இயக்குனர் முகமது நிசாம் ஜமாலுடீன் கூறினார். பாலியல் தொழிலுக்காக வயது குறைந்த சிறுமிகளை கடத்தியதாக 2 தோழிகள் மீது கங்கார் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டது. 25 வயது ஷக்கீலா லத்தீப், அவரின் 17 வயது தோழி ஆகிய இருவரும் தங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரினர். பெர்சியாரான் ஜுப்லி அம்மாஸில் உள்ள ஒரு ஹோட்டலில் ஜூலை 2ஆம் தேதி மாலை 6:20 மணியளவில் ஒரு 16 வயது இளம் பெண்ணை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியதாக இவர்கள் மீது குற்றஞ்சாட்டப்பட்டது. அதே நாளில் மாலை 6:25 மணியளவில் அதே ஹோட்டலில் ஒரு 14 வயது சிறுமியை அச்செயலில் ஈடுபடுத்தினர் என்றும் இவர்கள் மீது குற்றஞ்சாட்டப்பட்டது.